மீன் நாங்கள் இப்போ இந்த கடலில் பிடிச்சிட்டு கொண்டு தான் சமைக்க போகிறோம். அதான் இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஒரு கொஞ்சம் மீன் தான் வந்து பட்டது. புலம்பெயர் நாட்டில் இருந்து இங்கே வந்துட்டு இப்படி வர கண்டியோ காலியோ அப்படியான இடங்களுக்கு போய் பார்ப்பீங்க. ஸோ இப்படி ஆயிடுச்சு. சதை பிடிப்பான மீன். சதை பிடிப்பான அந்த முள்ளு குறைஞ்சு சதை போடின மீன். ஆறு பிளேட் தான் இருக்கா. இப்படி ஒரு ஐடியாவில் நம்மளோட யாழ்ப்பாணத்திலையும் செய்யலாம்னு சொல்லி இந்த அண்ணாக்கள் ஒரு புது முயற்சியில் வந்து இறங்கியிருக்காங்க. வணக்கம், தமிழோடு தரணியெங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, உண்மையிலே வந்து இந்த இடத்தை பார்த்தீங்கன்னா நீங்களே மிரண்டு போவீங்கள். அவ்வளோ ஒரு சூப்பர் வியூ அண்ட் உண்மையிலே எனக்கு பிடிச்ச பிளேஸ்ன்னு சொல்லலாம். இண்டையிலேருந்து இது எனக்கு பிடிச்ச பிளேஸாக மாறிட்டு. ஸோ இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஒரு போட்டிங் மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணி அப்படி வந்ததை. ஸோ அங்கேருந்து வந்து ஒரு இடத்துல வந்து சமைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற குருநார்ன்ற ஒரு ஊரில் அங்கேருந்து ஒரு தீவு மாதிரி பக்கத்தில், இது வந்து கிட்டத்தட்ட பூனேரிக்கு பக்கத்தில் ஏதோ ஒன்ற மாதிரி சொன்னவங்க. நான் எல்லாம் டீட்டெயில் வந்து கேட்குறேன். அந்த இடத்துல வந்து கேம்பிங் மாதிரி எல்லோரும் செட் பண்ணி ஒரு சமையல் மாதிரி வந்து செட்டப் பண்ண போகிறோம். போன வீடியோ பார்த்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஒரு பேக்கேஜ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி ஒரு அண்ணாக்கள் மூலம் வந்து நாங்கள் வந்தது. அவங்களோட சேர்ந்து தான் இன்றைக்கி சமையல் வேலையை வந்து ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் வந்து எங்களோட அந்த சமையலுக்குரிய பொருட்கள் வந்து இருக்குது. ஸோ அவங்கள வந்து சமையலுக்கு இதே மாதிரி ஆயத்தமாகலாம். இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். போன வீடியோவை பார்த்து தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. ஸோ இந்த இடத்துல சமைச்சு சாப்பிட்றது எப்படி இருக்குது, அந்த அனுபவம் எப்படி இருக்குன்றதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த இடத்துக்கு வரலாம். அதுக்கு முதல்ல சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லொக்கேஷன் பாருங்க வந்து எப்படி இருக்குன்னு. உண்மையாக வந்து இது என்ன மரம் வராது, ஆராய்ச்சியில் பண்ணக்கூடாது. வாவ், சூப்பராக இருக்குது. இதில் படத்துக்கு தாங்க பார்க்கலாம். வா, நல்லா இருக்குது உண்மையாக பார்க்குறது. இப்ப கடலை கிட்ட பொதுவா மரங்கள் இருக்காது. இருக்குமா இருந்தா தண்ணி கிட்டே இருக்க நல்லா இருக்கும். ஆனா தள்ளி தானே இருக்கு. இப்ப நீங்க நிலாவளி வீச்சு எல்லாம் போனீங்கன்னு சொன்னா இந்த மரங்கள் இருக்கு. ஆனா இப்ப கடல்ல இருந்து கொஞ்சம் தள்ளி தான் அந்த மரங்கள் இருக்கு. இது கிட்டவே இருக்கு. இப்ப காட்டு எப்படி சரியான தண்ணியோட மரம் பட்டு 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 தான் அந்த இல சதி இருக்கு. லொகேஷனை பாருங்க வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. உண்மையா கிட்டத்தட்ட நீண்ட நேர பயணத்துக்கு அப்புறமா வந்து எங்களை இந்த இடத்துக்கு வந்து கொண்டு வந்தவங்க. கிட்டத்தட்ட எத்தனை நிமிஷம் இருக்குண்ணா? ஒரு அரை மணி நேரம் ஓடிடுமா? அரை மணி தான் ஆயிருக்கும். அவர் சொன்னவர் என்னன்னு சொன்னா, புதாக்கள் அடுத்தது மேல அந்த தகரம் புட்டு அடிச்சு இருக்கிறபடியா ஸ்பீடா ஓட முடியாது. இல்லைன்னு சொன்னா அவங்க 10 நிமிஷத்துக்குள்ள எல்லாம் வந்துருவாங்க. ஸோ ஆனால் வந்து எங்களை அதில் கொண்டு வந்தவங்க நல்ல லேட்டாக. அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையாக நீங்களே வந்து பார்க்கணும். பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த இந்த விஷயங்கள் எல்லாம் என்னன்னு சொன்னா ஒருத்தவங்க சொல்லி புரியாது. அதை ரியலாக அவங்க வந்து பார்த்தா தான். இந்த மேசையிலேருந்து எல்லாமே அவங்க தான் கொண்டு வந்தவங்க. அதாவது இந்த சாப்பாட்டுக்குரிய செட்டப் அண்ட் அந்த கதிரை எல்லாமே அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஒன்றுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நாங்கள் வந்து மலை போடுறதுக்காக வந்து போகிறோம். என்னென்ன போய மலை? ஓகே, இதெல்லாம் இருந்து சாப்பிட்றதுக்குரிய செட்டப், சமையலுக்குரிய செட்டப்பா. ரைட் மச்சான், அந்த இடத்த க்ளீன் பண்ண இருக்கேன். பின்னால் போடுவோமா, அந்த அதில் போடுவோமா? சமையலுக்குரிய மேசிய சும்மா சமையலுக்கு ஒரு சின்ன ஆசை, பெருசா இருந்து இல்லை. ஒரு காட்டுக்குள்ள ஒரு வித்தியாசமான அனுபவம் தானே. நீங்கள் நிறைய அந்த அட்வென்ச்சர் ரிப்போர்ட் பண்ணால இப்போ உங்களுக்கு அந்த அதான் மக்களுக்கு அதே இதை கொடுக்கணும். அது கட்டாயம் காத்து மறைக்கிறதுக்கு. சமையலுக்குரிய வச்சிருக்காங்க. ஓ ஓ எல்லாம்
கொண்டு வந்து நாங்கள் அலை தானே அதில் அலைக்கு எல்லாம் ஊத்துண்டுட்டு சரியா டெம்பரரி டேபிள் வந்து அரேஞ்ச் பண்ணுறோம் கட்டி போட்டு இல்லை நீங்கள் செட்டப் பண்ணி வச்சிருது அங்கே அந்த சமையலுக்குரிய அந்த டேபிள் பார்த்துருப்பீங்க. இப்போ இது வந்து நம்மளை இருந்து சாப்பிட்றதுக்குரிய மாதிரி அதுக்கேற்ற அந்த சின்ன சின்ன சேர்லாம் வந்து கொண்டு வந்துருக்காங்க. எப்படி இருக்கு உள்ள எங்களை அந்த சமைக்கிறதுக்குரிய இடம் தயாராகி விட்டது. அதற்கு காட்டுறேன் பாருங்க. ஓகே, இந்த இடத்துல தான் எங்களோட சமையல் வேலை ஆரம்பிக்க இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த இடத்துல வந்து நாங்கள் சமைக்க போகிறோம். ஸோ எல்லாமே வந்து அண்ணாக்கு கொண்டு வந்திருந்தாங்க. முக்கியமாக சொல்லணுமெண்டா இங்கே இந்த டூரிஸ்ட் வரதை தாண்டியும் இங்கே பக்கம் இருக்கிற அந்த ஊர் மக்கள்லாம் சில டைமில் வந்து சமைச்சிட்டு போவாங்களாம். ஸோ இந்த இடத்துல வந்து சமைச்சிருக்காங்க. ஒரு சோகமான விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்து சில டைமில் அப்படி எங்களுக்கு தெரிந்த ஃபன்னுக்காக வந்து ரிங் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ ஆனால் வந்து அந்தளவு இல்லை. ஆனால் இருந்தாலும் அவங்க கொஞ்சம் இந்த இடத்த ஈடுபடுத்துகிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுக்கான நடவடிக்கைகளும் வர காலத்தில் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ இதை இப்படி ஒரு ஐடியாவில் நம்மளோட யாழ்ப்பாணத்திலையும் செய்யலாம்னு சொல்லி இந்த அண்ணாக்கள் ஒரு புது முயற்சியில் வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ இது அப்படியே படிப்படியாக போக போக வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரம்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது காலையில் கொண்டு வந்தவங்கள்ட்ட ஏதோ கோழி சூப்டாவா வந்து முக்கியமாக வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னா மீன் நாங்கள் இப்போ இந்த கடலில் பிடிச்சிட்டு கொண்டு தான் சமைக்க போகிறோம். அதான் இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். என்னென்ன ரேயா இப்போ லைவாக நம்ம மீன் பிடிச்சிட்டு வந்து சமைக்க போகிறோம். அப்படியே அடுத்த கட்டம் இப்போ நான் கொண்டு வந்த சில விஷயங்களை தாரோம் உங்களுக்கான கூழுகள் தயாரித்து இப்போ சூடாக்கி போட்டு திருப்பி உங்களுக்கு பிடிக்கிறதுக்காக தாரோம். இது சிக்கன் சூப் தானே? சிக்கன் சூப் வளமையாக வந்து இந்த கூழ் கொடுப்பாங்களா? வளமையாக கூழ் கொடுக்குறது இந்த ஊடகங்களுக்கு கிடைச்சது 6 மணிக்கு பிறகு 6 மணிக்கு பிறகு எந்த இடத்துலையும் கொள்வனவு செய்யலாது. அப்புறம் ஐஸ் மீன் தான் வரும். சரி பார்த்தோம் எங்களுக்கு இலவாக ஏர்லி மார்னிங்காக செய்யக்கூடியது இந்த சிக்கன் தான் கிடைக்கக்கூடியமாக இருந்துச்சு. சிக்கன் சூப் தான். சிக்கன் சூப் வந்து ரெடியாக இருக்குது. இதை வந்து ஹீட் பண்ணி தர போகிறாங்க. இது வரைக்கும் எத்தனை டீமை கொண்டு வந்திருக்கீங்க? வந்துருக்கோம் ஒரு 30 பேர்கிட்ட கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு நல்ல இடம் வந்து என்ன சில வீடியோக்குள்ள நான் பார்த்துருக்கேன் அப்படியான இடங்கள் எங்கே இருக்குன்னு சொல்லி. ஆனால் இதை ஒரு ஐடியாவை அப்படி கொண்டு வந்தது ஒரு பெரிய விஷயமே காட்டுறது. நீங்கள் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு விளங்கி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லி. சரிங்க. எல்லாம் கழுவிக்கொண்டா வந்தது. இப்போ தெரியாத கடல் தண்ணிகள் பட்டிருக்குன்னு தானே. சாரி இந்த இது பட்டுச்சு. ரைட் இப்போ ரெடி ஆகிட்டு ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் சூப் வந்ததுங்க. முதல்ல சூப் பண்ணி அடிக்க போகுது. சூடும் ஹீட் பண்ணிடுறேன். ஓகே, நாங்கள் இப்போ மீன் வந்து பிடிக்கிறதுக்காக கடலுக்குள்ளே போக போகிறோம். அதுவும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணுன்றதுக்காக வந்து அப்போ மீனெல்லாம் வாங்கிட்டு வராமல் லைவாக போய் பிடிச்சிட்டு அதான் உண்மையிலே வந்து அது மீன் படுதோ இல்லையோ அது வந்து சொல்ல தெரியாது. அப்படி பட்டால் அதை கொண்டு வந்து உடனே சமைக்கலாம் அப்படின்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் கொண்டு வந்துருக்காங்க. அப்படி இல்லாட்டியும் அதுக்கான வேறு அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து செட் பண்ணியிருக்காங்க. பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ஸோ இப்போ நாங்கள் வந்து வழிக்கூட போகிறோம். இந்த படத்தில் போய் தான் மீன் பிடிக்க போகிறோம். இது இவங்களை ஏதோ ஒரு வலை இப்படி ஒரு ரவுண்டில் விட்டு அந்த முறைப்படி பிடிக்க போகிறாங்க. அப்படி தான் நினைக்கல, தெரியலை. பாவம். இந்த கடுமலையா இருக்கு. எவ்வளோ தூரத்தில் போகணும்? இப்போ இது என்ன செய்ய போகிறோம்? வலையை வச்சுட்டு வர போகிறோம். திரும்ப கொஞ்சம் தரங்களா போகிறோம் எடுக்கிறது. அவசரம் வேலை வைக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கு தானே.
அதான் நீங்கள் உண்மையில வந்து ஃப்ரெண்ட்லியாக பழகுறீங்க. அந்த இதை வந்து செய்யணுன்றதுதான் பெரிய விஷயம். எல்லாத்தையும் தெளிவாக விளங்கப்படுத்தி என்னென்னு சொல்லி. அதுதான் என்னென்ன இது ஜிபிஎஸ் இதை பிடிச்சி வச்சுங்களா? இது ஜிபிஎஸ் பார்த்தா என்ன போடுறது இருக்குன்னு இந்த இதாக தெரியுது. ஓகே, பல வந்து விடுறாங்க. ஓகே, இப்போ நாங்கள் வந்து வலையை விட்டாச்சு. கரைக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து நான் செக் பண்ணி பார்க்கணும் மீன் பட்டிருக்கா இல்லையான்னு. இப்போ வந்து நாங்கள் அந்த வலையை நான் சொன்ன மாதிரி வந்து விட்டுட்டு வந்துட்டோம். கொஞ்சம் நேரத்தால் தான் போய் திரும்ப பார்க்கணுமே. ஏன்டா வலை விட்டு தெரிந்தானே நேரத்தில் தான் அந்த மீன் வந்து பட்டிருக்கும். ஸோ இப்போ வந்து எல்லோரும் ரிலாக்ஸ் ஆகிறாங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் ஸ்விமிங் பண்ணிவிட்டு அப்படியே போய் மீனை பார்க்கலாம். மீன் எடுத்துகிட்டு வந்தால் தான் அதுக்கப்புறமா வந்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அடுத்தடுத்த அலுவல்களை பார்க்கலாம். முக்கியம் வந்து சாப்பாடு தானே. ஸோ சாப்பாடு அலுவலையும் வந்து சேர்ந்து பார்க்கலாம். வலையை போட்டு வந்தோம். அதுக்கு பிறகு வந்து ஸோ இங்கே வாலிபால் விளையாடுறதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் வந்து பண்ணித்தராங்க. அதாவது வாலிபால் நெட், வாலிபால் எல்லாம் வந்து எடுத்து வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் இதுவும் ஃபன் பண்ணலாம். 2 நாளைக்கு அப்புறம் நானும் வாலிபால் விளையாட போகிறேன். வார எல்லாருக்குமே இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்களா? ஒரு வாலிபால் விளையாடுறதுக்கு இல்லை உண்மையிலே வந்து வேறு லெவல் ஃபன். வேறு ஏதாவது ஆக்டிவிட்டி இருக்குது இன்னும்? இல்லை, கிரிக்கெட்டு, பந்து, அதான் இதே கூட பொடியெல்லாம் விளையாடுவாங்க. பீச் ஒருத்தர் தெரியும் உங்களுக்கு வாலிபால் விளையாடுறேன். நாங்களும் வந்து வாலிபால் விளையாட போகிறோம். ஓகே, ரெடியா டீம்? இது வந்து இன்னொரு டீம் வந்து நாங்கள் 2 இடத்துக்கு வந்து வந்திருக்காங்க. அதை நான் இன்னும் நிறைய பேர் நான் வந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் இப்போ வந்து அந்த இடத்துல நினைக்கிறேன். மேபி அந்த இடத்துல நாங்கள் வலையை விட்டுறாங்க. போய் பார்ப்போம் மீன் பட்டிருக்கோ இல்லையோன்னு சொல்லி. ஓகே, நாங்கள் போட்ட வலை இதான் அடையாளம். ஓகே, என்ன கல்லு? ஒரு மீன் பட்டி இந்த வருது. இந்த ஒரு மீன் பட்டுது. என்ன மீன் இது? கிளாத்தி. இடிச்சா என்ன செய்யும்? நோவுமே கடுக்குது. நோவுக்கும் கடப்புக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. நோன்னு சொன்னா அடிபட்டு அதுல நோ அமத்தினா நோ. இதா அப்படி குத்தி கொண்டு அதுக்குள்ள பிசல் மாதிரி குத்தி குத்திட்டே இருக்கும். எங்களுக்கு ஒரு கொஞ்சம் மீன் தான் வந்து பட்டது. நாங்கள் குயிக்கா ஒரு அரை மணி நேரமே இல்லை, என்ன 15 நிமிஷத்தால் போய் பார்த்து நாங்கள் திரும்ப இந்த வேலைக்கு கொஞ்சம் தான் பட்டது மீன். வாங்க, நான் பிடிச்ச மீன் நாங்களே வெட்டுறோம். நீங்க வெட்ட போறீங்க இல்லை தானே? இது என்ன மீன்? திரளி. இது திரளி. இது ஒரு சதப்பிடிப்பான மீன். சதப்பிடிப்பான அந்த முள்ளு குறைஞ்சு சதை கூடின மீன். அதான் சதப்பிடிப்பான மீன் சொல்லுவாங்க. முதல் எல்லாத்தையும் செதில தட்டுவோம். தட்டி போட்டு போடுவோம். மற்றது இதுக்கு செதில் பெருசா வராது. நாங்க சும்மா ஒரு செதில் இல்லை. செதில். ஆனா இந்த மீனை கூட வந்து இந்த வாழை கட் பண்ண மாட்டாங்க. கூட டேஸ்ட் போயிரும். இந்த வாழை கூட கட் பண்ண மாட்டாங்க. இப்படிதான் பட்டுவாங்க. அந்த மீன் பேர் என்ன? இது வந்து ஒட்டி. ஒட்டி ஒட்டி.
ஓரத்திலே நாங்களே பிடிச்சிட்டு வந்த மீன் நாங்களே வெட்டி இப்ப நாங்களே பிடிச்சி நாங்களே சாப்பிட போறோம், அதான் பெரிய பிரச்சனை. ஆளுக்கு 2 மீன் 1 மீன் தான் வரும் போல இருக்கு. நாங்கள் இது இந்த வேலையை நாங்கள் கொஞ்சம் காலையிலேயே போட்டிருந்தோம் என்றால் கொஞ்சம் அதிகமான இப்போ நாங்கள் ஒரு 15 நிமிஷம் தானே இதுக்கான கேப் கொடுத்தோம். இந்த வேலை வீசி 15 நிமிஷம் கொண்டபடியால் எங்களுக்கான பிடிமானங்கள் வெட்டி போட்டு எடுப்போம். கொஞ்சம் கொஞ்சம் நேரங்கள் கூட கொடுக்க மீன்கள் பிடிபடுறது கூடுதல் வெட்டுவோம். இப்போ இது வந்து கொஞ்சம் இது வீணிக்கலாத்தி, இது கொஞ்சம் வழக்குன்னு தானே, இங்கே வழக்கு இதுக்குள்ள ஒரு வெட்டு ஒன்று வெட்டி போட்டு குடிச்சா ஈஸியா. என்ன முழுசா அப்படி சாப்பிட போறீங்களா? பட்டினா தான் எல்லாருக்கும் பங்காக 10 பேர் இல்லை எனக்கு. இது என்ன ஸ்பெஷலான காட்டுக்குள்ளே விளக்கே நாங்கள் கொண்டு அதான் உண்மை. உலகம் கொண்டு வந்து மேசேஜ் டைம்லேருந்து அது வந்து ஒரு சின்ன போட்டு கூட அதிகமான பயணங்கள் மேற்கொண்டு நாங்கள் அதெல்லாம் என்னென்ன தேவை இருக்குன்னு தெரியும். என்னென்ன தேவை இருக்குன்னு சில நேரங்களில் இப்போவே கவலைப்படுறோம். வர அந்த சாமனை விட்டுட்டு வந்துட்டாங்க. என் சைடில் கீறீங்களா? மசாலா எல்லாம் அப்படி சும்மா உள்ளுக்குள்ள போகணும்ல. கொடுக்கும்போது இதெல்லாம் நீட்டாக வட்டி கழுவி ஆச்சுனே படப்படாண்டு வேலை நடந்து கொண்டே இருக்கு. இதுக்கு தான் இந்த கட்டை கொண்டு இது விரட்டி இருக்குது. இதே காணும் வட்டி இருக்கு அழகாக தான் வருது. மசாலா பரோட்டா போகிறோம் பாருங்க. சோப்பாக இருந்தாலே மசாலா தானே. என்ன அதாவது பறிக்க போகிறோம். பறிக்க போகிறோம். உப்புங்க என்னென்ன கிடைச்சுட்டா உப்பு நான் வேலை செய்தாலும் இவரு கொடுத்து சாமான் கிடைக்குது. என்ன உப்பு என்ன உப்பு கடையா வைக்க போறோம். கொஞ்சம் போடுங்களே. நீ உனக்கு தேவையான எடுங்க. நீங்க நீங்க குழம்புறீங்க. சரி சாமான் பெரிய இல்லையே, நான் என்ன செய்ய. என்ன கொஞ்சம் போடுவோமா? இப்போ காணாத மசாலா தூள் போடு. மசாலா பாருங்க, இதை கொஞ்சம் பிரெட் தான் போடும். இது கொஞ்சம் போடுங்க. இல்லை போடல, அது ஒரு கடி தூள் எண்ணெயில் போட்டு நல்லா ஒட்டும். மஞ்சள் போடுறது இல்லையா? மஞ்சள் போடும். போடுதானே மஞ்சள் போடும். காட்டுக்குள்ள சரி. மஞ்சளா இருக்கிறபடியா மஞ்சள் தூள். அங்க மஞ்சள் தூள் மட்டும் போட்டு தான் ரெடி பறிப்பாங்க. அது நல்லா இருக்கு. கணக்க போட்டாலும் ஓகே. உப்புக்கு அடுத்த ஓகே மூவ் ஆக போகிறோம். முடிவா மசாலா எல்லாம் போட்டு வந்து பிரட்டியாச்சு. அது பொரிக்கிறதுக்கு தயார் பண்ண போறோம். ரெண்டு தலை இருக்கு. வாழைக்கானல வாழைக்காய் வேற பாருங்க. ஆமா. ஓ ஆனா இன்னும் கொஞ்சம் அகல சட்டி தான் நல்ல. எல்லாத்தையும் சரி பறிக்க இது கொஞ்சம் கொஞ்சம் பறிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் பறிக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் நான். என்ன மசாலா எப்படி இருக்குண்ட நீங்க விரட்டு நாளைக்கு சூப்பராக இருக்குன்றீங்களா? இல்ல இல்ல மசாலா வேற கம்பெனியா. நீங்க கடல்ல போய் நின்று சமைச்ச அனுபவம் இருக்கா? இல்ல இல்ல அப்படியே இதாக கொஞ்சம் முடிய போடுறோம். 20 வருஷமா அதே அப்படித்தான் சரிங்க. முடிய அப்புறம் 3 மணி அதே டிவில நம்பர் கொண்டு வரீங்க. ஹீட் ஆகிது போல சத்தங்கள். காத்து தான் பிரச்சனை. இந்த படம் கட்டிருக்கு. அந்த முறை மட்டை வாங்க மட்டை எடுத்து வச்சு அதைத்தான் சொல்றேன். ஏதாவது ஒன்றை புல விடுவாங்கல்ல, ஒரு புல தான் அந்த மட்டை. காவலுக்கு ஒரு மட்டை என்று கொண்டு வரலாம். இந்த அடுப்பை சுற்றி
அந்த மட்டையை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைட், போடு. ஓகே ஓகே, முதல் போய் கொஞ்சம் தூளை பிரேட் தான் தூள் வாங்க. கடும் நெருப்பு இருக்கு, நெருப்பு குறைச்சிடல. போடு போடு போடு. நெருப்பு கொஞ்சம் குறைச்சி விடும். பாருங்க பாருங்க கணக்கா. எந்த கரண்டி? அதான் சரி, அந்த பச்சருக்கு கரண்டி ஒன்று இருக்கலாம். என்ன ஒன்று போடுறேன். நான் போடுவேன், இதெல்லாம் போடுங்கிறேன் போடுவேன். எனக்கு சின்ன சின்ன வட்டி இருக்கும். என்ன இவரை ஒரு அளவாக பொறிச்சு எடுக்கலாமா? இவரை இப்படி போடும். வாசம் பெரிய வாசம் வருது. வாசம் வருது. அப்ப சரி. இன்னும் ஃபுல்லாக தாண்டா இருக்கு, கரெக்டாக தாண்டி. அதான் சிக்கன் ஓடி ஓடியா சாப்பிடலாம். புரிஞ்சுதானே? எரிய போகுது. இல்லை கரண்டி எங்கெல்லாம் விட்டா இந்த உடைக்க எடுக்க உடைய என்ன எடுக்க இல்லை எண்ணெயோட வருது. என்ன வடையும் இந்த காலையை நம்ம முடியலை, நாங்கள் குளத்துக்கு சமைப்போம். நீ சமைய குக்கிங் இல்லை, அந்த லெவலில் யோசிக்காத. உடன் மீனில் இருக்க டேஸ்ட்டு உயிரோட பிடிக்கிற மீன் இருக்கிறது. நார்மலாக குக் பண்ணினாலும் நல்லா தான் இருக்கு. என்ன பாப்பா முருகை வந்துட்டேன். உண்மையிலே வந்து இந்த அனுபவம் தான் வேற லெவலில் இருக்கு. ஏன் தெரியுமா? உடனே பிடிச்சி நீங்கள் பயங்கர ஆள்வாஸ். உடனே பிடிச்சிட்டு வந்து அதை வெட்டி பறிச்சுன்னு பார்த்தீங்களே, நிறைய அனுபவம் இருக்கு உங்களுக்கு. சாப்பாடை பார்க்க மரத்துல வாயில மூடு அமத்தாம வச்சிட்டீங்கன்னா மீன் பொரியல், சீனி சம்பல், ஸ்பெஷல் புட்டு. சாப்பாடு வந்து புட்டு, யாழ்ப்பாணத்துக்கு சீனி சம்பல் இல்லை, சீனி சம்பல். அப்புறம் நாங்கள் பிடிச்ச மீன் பொரியல் பொரிச்சு தண்ட நிற்கிற பக்கத்தில். நான் சாப்பாடு பார்த்தேன், நல்லா இருந்தது. போட்டு தானீங்களே மூட்டை மிஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. நெருப்படி அடிக்குமா? சரி, அப்படியே நீங்க இப்ப அப்படித்தானே நீங்க போட்டு சாப்பிடுறதானே செல்ஃப் சேவியா? நீங்க போடுங்க, நான் இதை போடுறேன். நீங்க உங்களோட புட்டெல்லாம் போடுங்க. ஓகே, நான் இதை போடுறேன். 6 பிளேட் தான் இருக்கான். சீனி சம்பல் நீங்க எடுத்து போடுங்க. நல்லா இருக்குது சம்பல். என்ன சீனி சம்பல்? உங்களுக்கு தான் பேசுறேன். ஓகே, உண்மையாக வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு நாள் குளிச்சுட்டு அந்த அமைச்சரை சாப்பிட்டுட்டு திரும்பியும் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து அவங்களே அரேஞ்ச் பண்ண ஒரு டீ ஒன்றதுனால குளிச்சுட்டு நீங்கள் அப்படியே வந்து வழிக்கூட போகிறோம். ஸோ நீங்கள் லேட்டாகவும் போகலாம், அந்த காலையில் வந்து பின்னேரவும் போகலாம். நாங்கள் வந்து மத்தியான டைமே போகிற மாதிரி தான் வந்து நாங்கள் என்ன இருக்கிறோம். வேலை எடுக்கின்றதுனால வந்து அரேஞ்ச் பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணலாம், என்ன செய்யலாம்னு சொல்லி அண்ணாவோட வந்து நம்ம பேசுகிறோம். ஓகே, நான் உண்மையிலே வந்து சந்தோஷம். இன்றைய நாளை வந்து இப்படி செலிப்ரேட் பண்ணது. அதை தாண்டி உடனே மீனெல்லாம் முடிச்சு சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக வந்து நாங்கள் வெளிக்கூட போகிறோம். ஓகே, உண்மையிலே வந்து இந்த ஐடியா இது வந்து இப்படி டூரிஸ்ட் இப்போ நிறைய பேர் வந்து ஃபேமிலியாக வந்து போகிறாங்க. இதை நீங்கள் இப்படி மற்றவங்களும் இதை அனுபவிக்கணுன்ற ஒரு ஐடியா இப்படி உங்களுக்கு தோணுது? உண்மையாகவே அதிகமான சுற்றுலா பயணங்களை நான் மேற்கொண்டிருக்கேன். மற்றது எனது நண்பரும்
எனக்கு உதவியாக இருந்திருக்கார். ஏன்னா என்ற நண்பர் 18 வருஷமாக கடல் தொழில் செஞ்சுடுவார். இப்போ எனக்கு இது ஒரு நீடித்த ஆசை. நாங்கள் அதிகமான கடல் பயணங்களை நாங்களும் இப்படி சுற்றுலா சார்ந்து பயணத்தை மேற்கொண்டிருக்கோம். இப்போ எனக்கு ஒரு ஆசை, இதை நான் செஞ்சால் அப்படி நல்லா இருக்குமே என்ற ஒரு நோக்கத்தோடு தான் ஒரு நிறுவனமாக பதிஞ்சு இன்றைக்கு ஒரு சாதாரணமான இப்போ தானே முதல் கட்டம் நொதோனுக்குள்ள வடமாகாணத்துக்குள்ளே இப்போ தான் சுற்றுலாத்துறைன்றதே வந்து கொண்டிருக்கு. இப்போ இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நாங்கள் செஞ்சால் ஏதாவது ஒரு சாதனையை கொண்டு வரலாமே என்ற யோசனையோட வந்திருக்கோம். இன்னும் இதுக்கான உத்வேகம் வரையில. நாங்கள் யோசித்த விஷயத்துக்கு எங்கள்கிட்ட முதலீடும் பெருசாக இல்லை. அதனால் அது ஒரு பெரிய ஒரு குறைபாடு. முதலிடத்தை தாண்டி எங்களுக்கான அறிமுகப்படுத்தலும் இல்லை. இன்றைக்கு நாங்கள் செய்கிறோம்ன்றது ஒருத்தருக்குமே தெரியாது. நாங்கள் 4 பேருக்கு நேரடியாக ஒருத்தருக்கும் பெறாது. யாரோ ஒரு ஆள் சொல்லி ஆற்றி ஒரு ஆள்கிட்ட தொடர்புகள் ஊடாகத்தான் எங்களுக்கு ப்ரொமோஷன் துப்புரவாக இல்லையான்னு தான் சொல்லி ஆசைமையாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சு இன்றைக்கு வந்தனாங்க உங்களுக்கு எவ்வளவு கஸ்டமர் கேர் தந்தனாங்கன்றதை நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க. நான் இதை விட இந்த கஸ்டமர் கேரே குறைவு என்று தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சில விஷயங்கள் நாங்கள் தீர்மானிச்சிருந்தாங்க. அது இந்த காலம், இந்த சூழ்நிலை, கடல் வளம் சென்றது அந்த நேரங்காலத்தை பொறுத்து தான் இருக்கு. அந்த நேரங்காலம் சில நேரம் தவறுனதால சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியலாமல் போயிட்டு, அதுவும் ஒரு காரணம். மற்றபடி பெஸ்ட்டாக கொடுப்போம்னு நினைச்சினாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு பெஸ்ட்டாக தந்துருப்போம்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலே சத்தியமாக என்னென்ன சொல்லிச்சோன்னா, இவங்களோட கவனிப்புவன் வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயத்தை காட்டிட்டு இது என்ன அப்படி இப்படி கேட்டாலும் கூட இந்த கடல் சம்மந்தமாக எல்லாத்தையுமே வந்து விளங்கப்படுத்துவாங்க. எல்லாமே வந்து சொல்கிறாங்க. அது உண்மையிலே வந்து ஒரு பெரிய விஷயம். அதான் உண்மையாக வந்து இப்போ இது வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற குருநகர்ன்னு சொல்கிறேன். அந்த இடத்துல இருந்து வர யாழ்ப்பாணம் குருநகர்ன்றது ஒரு கடல் தொழில் சார்ந்த சமூகம். 100க்கு 80 விதமான மக்கள் கடல் தொழில் சமூகம் சார்ந்த மக்களாக தான். இதில் 100க்கு 100 விதமான ஆக்களும் அந்த வச்சிருக்கிற போட்டை வளத்தையுமே கடல் தொழிலுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. நாங்களும் ஒரு மாறுதலை ஏற்படுத்தணும், மாற்றத்தை ஏற்படுத்தணும், எங்களோட சிந்தனையை மாற்றணுன்றதுக்காண்டி ஒரு ஃபிஷிங் போட்டை தான் நாங்கள் மோடிஃபைட் பண்ணி டூரிசம் போட்டாக செஞ்சினாங்க. இப்போ நாங்கள் கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்ட்ரேட் பண்ணி இலங்கையில் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் ஒன்று பதிஞ்சு தான் இந்த எல்லாளன் டூரிசம் அண்ட் அட்வென்ச்சர்னு சொல்லி செஞ்சுருக்கிறோம். இப்போ அதோட நாங்கள் பண்ண கடற்கரையில் பெடல் போட் சவாரி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு கவர்மெண்ட்டோட லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறோம். வந்துட்டு அதுக்கான முதலீடு குறைவாக இருக்கிறபடியால் அதுக்கான துவக்கங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதே நேரத்தில் மண்டதீவு மேங்க்ரோஸ் ஏரியாக்களில் ஒரு ஹேக்கிங் போட் ஒன்று செய்கிறதுக்கு கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணிக்கிறோம். அதுவும் எங்களுக்கு கிடைச்சிட்டு அதுக்கும் முதலீடு பின்தங்கி இருக்குது. எல்லாமே இந்த டூரிசத்தை மையமாக வச்சு தான் நாங்கள் யோசிச்சிருக்கிறோம். அரசு அனுமதி தான் பெரிய விஷயம். இப்போ அரசு அனுமதிகளே கிடைச்சும் முதலீடுன்றது எங்கள்கிட்ட இல்லாததால் இந்த ஒரு போட் தான் இவ்வளோ நாளும் ட்ராவல் பண்ணுறோம். 1.5 வருஷமாக செய்யணும். முதலீடுன்ற ஒரே ஒரு போட்டை வச்சு கொண்டு செய்கிறபடியால் காலப்போக்கில் இந்த வச்சு கொண்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகிறதுக்கு பிளான் பண்ணிக்கணும். மற்றது என்ன ஒன்று பூனகிரியில் மண்டைக்கல்லாறுன்ற ஒரு லொக்கேஷன் ஒன்று இருக்குது. அது ஒரு ஆத்துவாய். ஈழ போராட்டத்திலையும் அது ஒரு பிரசித்தி பெற்ற இடம். மண்டைக்கல்லாறுன்ற ஒரு பகுதி. அந்த இடத்துலையும் எங்களுக்கு ஒரு அனுமதி ஒன்று பூனகிரி பிரதேச சபையால் வழங்கியிருக்கிறாங்க. அதுலேயும் ஒரு போட் சவாரி ஒன்று செய்கிற மாதிரி. அது ஒரு யானைக்காடு முதல பகுதி. அதில் ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சர் கொடுக்கலாம். நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அதில் ஒரு போட் ஒன்று கட்டி டூரிசம் செய்கிறதுக்கு ஆசை. அதுவும் கிட்டத்தில் கூடிய சீக்கிரத்தில் நோக்கங்கள் சரியாக இருக்குது, பயணங்கள் சரியாக இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் உங்களையே திருப்பி அதிலேயே கொண்டு வந்து அந்த அட்வென்ச்சரை அனுபவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தெரியும். கண்டிப்பாக உண்மையாக வந்து என்னென்னா அண்ணா இப்போ இதில் இந்த ஆர்வம் அப்படி வந்து சொல்லிச்சுன்னா அவரும் இப்படி நிறைய அட்வென்ச்சர் ட்ரிப்லாம் போய் இருப்பேன். இதை தாண்டியும் நிறைய இடம் சொன்னார் எங்கள்கிட்ட வந்து. அங்கே போய் பாருங்கள் தம்பி இப்படி இருக்கும், இங்கே போய் பாருங்கள் தம்பி இப்படி இருக்கும்னு சொல்லி. அதுக்கான காரணம் என்னென்னா அவர் அவ்வளோடத்துக்கு பயணம் செஞ்சுருக்கார். அதுக்கப்புறமா அதையே நம்ம இங்கே கொண்டு வரையிலான்ற ஒரு நோக்கத்தோடு வந்து இப்போ இதை பிளான் பண்ணி இப்போ அந்த சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி செஞ்சு கொண்டு வராங்க. ஸோ உண்மையிலே வந்து நிறைய யூடியூபர்ஸ் மாதிரி இங்கே இருக்கிறவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணணும். எனக்கு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து உண்மையிலே சந்தோஷப்படுறோம். நம்ம சொந்தங்கள் நீங்களே யாராச்சும் வர போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக அண்ணாக்களோட அந்த கான்டாக்ட் நம்பரை வந்து நான் டிஸ்பிளேயில் வந்து ஆட் பண்ணுவேன். அது மூலம் நீங்கள் தொடர்பு கொண்டு கதைச்சி 2 பேக்கேஜ் அண்ணா இருக்குது உங்கள்கிட்ட. இப்போதைக்கு இந்த போட் சஃபாரியில் 2 வகையான பேக்கேஜை நாங்கள் கொடுக்குறோம். ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் டூரிசத்தை மையப்படுத்தி ஃபிஷிங் டூரிசம். இப்போ மீன் பிடிச்சு மீன் வளங்கள் கடல் வளம் சார்ந்த அறிவுகளை
கொடுக்கறதுக்காண்டி அந்த அனுபவத்தை கொடுக்கறதுக்கான ஒரு டூரிசம். அது ஏர்லி மார்னிங் அந்த பயணம் ஸ்டார்ட் ஆகும். மற்றபடி பீச்சிங் டூரிசம் ஒன்று செய்கிறோம். அதில் கேம்பிங் ஒன்று. இப்போ நாங்கள் டென்ட் எல்லாம் இதில் போடலை, டென்ட் எல்லாம் கொண்டு வந்துருக்கோம். கேம்பிங் வச்சு இப்படி டேபிள் எல்லாம் ஒரு காட்டுக்குள்ளே டேபிள் வச்சு குக்கிங் செஞ்சு அதுக்கான ஒரு ஒரு வித்தியாசமான என்வரன்மெண்ட். இதோட நாங்கள் வாலிபால் கோர்ட், கிரிக்கெட் எல்லாமே கொடுப்போம். உண்மையிலே வந்து நீங்கள் வரைக்குள்ளே யோசிச்சு வர வேண்டிய அவசியமே இல்லை. அதை எடுத்து வரல, இதை எடுத்து வரல, தண்ணி எடுத்து வரல, பிளேட் எடுத்து வரலன்னு சொல்லி எல்லாமே பக்கா பிளான் பண்ணி அவங்களே கொண்டு வந்துடுவாங்க எல்லாம். நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து அழகாக உங்கள்ட்ட அந்த டைமை ஒரு எப்படி சொல்கிற 100% வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு போகலாம். அதான் உண்மை. ஸோ அந்த நாளை நீங்கள் வந்து ஒரு இனிமையான நாளாக வந்து மாற்றலாம். அதை மாற்றி தருவாங்களா அவங்க உண்மையிலே. நாங்களும் அதை என்ஜாய் பண்ணோம். உண்மையாக வந்து அதை தாண்டி உடனே அவங்களுக்கு மீன் பிடிக்கிறது அப்படி வந்து அந்த போட்டோட கொடுக்குறதுலேருந்து எல்லாமே வந்து தருவாங்க. நீங்கள் என்ன அந்த மீனை பார்த்தாலும் அந்த மீனை பற்றி விளக்கத்தை கேட்டாலும் அதை சொல்லுவாங்க, ஓகே இது எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ அதை தாண்டி நம்ம கேட்குறத தாண்டி அவங்களே முக்கால்வாசி விளங்கப்படுத்திடுவாங்க எல்லாமே. ஸோ இது வந்து இங்கே ஏற்றுமதி ஆகிறது என்ன செய்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இங்கே பக்கம் அதாவது தமிழ்நாட்டில் இங்கே இவங்க இதை துவங்கி வந்தது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதை நீங்கள் இப்போ இங்கே நிறைய பேர் வந்து புலம்பெயர் நாட்டிலேருந்து இங்கே வந்துட்டு இப்படி வர கண்டியோ காலியோ அப்படியான இடங்களுக்கு போய் பார்ப்பீங்க. நம்ம இடத்துலையும் வந்து இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். யாழ்ப்பாணம் குருநகர் என்ற இடத்துல வந்து அண்ணாக்கள் வந்து செய்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வர விரும்பினீங்கன்னா உங்களோட கான்டாக்ட் நம்பரை வந்து நான் டிஸ்பிளேயில் ஆட் பண்ணுவேன். அது மூலம் நீங்கள் தொடர்பு கொண்டு வரலாம். நீங்கள் ஒரு சொல்லுங்கள் நான் உங்களோட கான்டாக்ட் நம்பர் எப்படி தொடர்பு கொள்கிறோம் உங்களன்னு சொல்லி. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்களாலே எல்லாலும் டூரிசம் அண்ட் அட்வென்ச்சர் என்று சர்ச் பண்ணாலே குருநகர் ஜெட்டி கடற்கரையை காட்டும். நீங்கள் ஏர்லி மார்னிங் ஏனென்றால் நாங்கள் இதுதான் 100% தொழிலாக செய்யல. நாங்கள் வேறு தொழில்கள் கடத்தொழில் மற்றது டிரான்ஸ்போர்ட்டை செய்கிறபடியால் நாங்கள் வேறு தொழிலில் இருக்கபடியாக நீங்கள் ஏர்லியாக எனக்கு சொல்லிக்க இதுக்கான 100% ஆயத்தங்களையும் நாங்கள் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் வந்தால் மட்டும் போதும், வெறுங்கையோடு வந்தால் மாத்திரம் போதும். நீங்கள் என்னென்ன செய்யணும், உங்களுக்கு என்னென்ன தேவைன்றதை ஏர்லியாக எங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கான சகல ஆயத்தங்களையும் தயார்படுத்தி வச்சுருப்போம். நீங்கள் வந்து 100% ஒரு சலிப்புத்தன்மை இல்லாத 100% அனுபவத்தையும் பெற்று போகக்கூடிய ஒரு வாய்ப்பை நாங்கள் பெற்றுத்தர காத்திருக்கோம். கண்டிப்பாக உண்மையிலே வந்து எங்களுக்கும் சந்தோஷம். இந்த நாளை நீங்கள் இனிமையான நாளாக மாற்றினதுக்கு நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லி நம்புகிறோம். கண்டிப்பாக நீங்கள் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு அண்ணாக்களை கான்டெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு தடவை வந்தீங்கன்னா அப்படி நீங்கள் திரும்ப வரக்கூடிய உங்கள் சந்தர்ப்பமே இருக்குமே. அவங்களை பழகிற விதமாக இருக்கட்டும், நீங்கள் இங்கே வந்து இருக்கிற அந்த இடமா இருக்கட்டும், எங்களுக்கே பார்க்குறதுக்கு வந்து புதுசாக இருந்தது. ஏன்னா நம்மளும் தேடி தேடி வர ஒரு இடங்களுக்கு போவோம். ஆனால் தமிழர் வாழ்கிற அந்த பகுதியில் வந்து இப்படியான இடங்கள் இருக்குன்றது வந்து இவங்கள் மூலம் வழிகொண்டு வராங்க. அது உண்மையிலே வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பாக இது வரைக்கும் வீடியோ பார்த்து கொண்டு எல்லாருக்குமே நன்றி. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுவோம். ஏன்னா உங்களுக்கு வந்து அது ஊக்குவிக்கிற விதமாக வந்து இருக்கும். நான் அடுத்த நாளில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.